சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் படிப்படியாக செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக ரூ. 354 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பாதுகாப்பு கண்காணிப்பும் வலுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதன் மூலம் காவல்துறையின் மனிதவளம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. பெண்கள் தொடர்பான புகார்களை விரைவாக கையாளும் வசதியும் ஏற்படும். நிகழ்ச்சியில் புதிய ரோந்து வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவற்றை முதலமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மாநிலத்தின் பல பகுதிகளில் இந்த வாகனங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என கூறினார். பெண்கள் அச்சமின்றி வாழும் சூழலை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என வலியுறுத்தினார்.